வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 144 வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒருத்தரோட வாழ்க்கைய இது போன்ற சில அற்புத நாட்களும் அற்புத கிரக சேர்க்கையும் தான் நம்மளோட வாழ்க்கையவே மாத்தி அமைக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில அற்புத நாட்கள், அற்புத கிரக அமைப்புகள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் நிறுத்தும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைய வைக்கும். தீராத பல சிக்கல்களை தீர்க்க வச்சு அதுலயே அவனை சாதிக்க வைக்கும். எதுல சறுக்குனாங்களோ, எதுல அவர்கள் பின்னடைவு சந்திச்சாங்களோ, எதுல வீழ்ச்சி அடைந்தாங்களோ அதுலயே வெற்றி அடைய வைக்கக்கூடிய கிரக அமைப்பும் இது போல வரக்கூடிய அற்புத கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக அமைப்புகள் எந்த கிரகத்தினால ஏற்படுது, எத்தனை நாள் இந்த கிரக சேர்க்கை நீடிக்குது? பொதுவா சொல்லுவோம், கடவுளின் கடைக்கண் பார்வை ஒரு நொடி பட்டுட்டாலே நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடலாம், சரித்திரம் படைத்திடலாம், சாதனை படைச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான கிரக சேர்க்கை எவ்வளவு நாள் நடக்குதுங்கிறத பார்க்க போறோம். இந்த கிரக சேர்க்கையில பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, புதன், ராகு. குரு பகவான் நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம். ஒருவருக்கு திருமாங்கல்யத்தையும் சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடியவர் குரு பகவான். ஒருத்தருக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கணுமா, குருவின் ஆதரவு அவசியம். தங்கத்தையும் பண குவியல் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். உங்களுக்கு எந்த விதமான சறுக்களும் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவர் குரு பகவான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் குரு. எப்பவுமே குருவின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தரோட ஜாதகத்துல குரு வலிமையா இருந்துட்டா அவர் 60% வெற்றியை இந்த குருவின் துணையால பெற்றிடலாம். மீதி 8 கிரகங்கள் அவர்களுக்கு 40% வலிமையை தான் தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். இரண்டாவது நம்ம சொல்லக்கூடியது புதன். புதன் என்பவர் இளமையையும் கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனையும் தரக்கூடியவர். ஒருத்தர் சாதுரியமாக புத்தி கூர்மையோடு சமயோகித புத்தியோட எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு காரணமான கிரகம் புதன். குரு என்பவர் பிறவியில் ஞானத்தை தரக்கூடியவர். புதன் என்பவர் உங்களுடைய படிப்பினாலும் உங்களோட அனுபவத்தினாலும் உங்களுடைய சமயோகித புத்தியாலும் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன். காதலை குறிக்கக்கூடியவர். யார் ஒருவருக்கு புதன் வலிமையா இருக்கோ அவர்கள் தான் தனித்திறமையால் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள். அதே மாதிரி வரவு செலவுகள், கணக்கு வழக்குகள், ஆடிட்டர், சிஏ, அக்கவுண்ட்ஸ் பார்க்கக்கூடியவர்கள், ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இதை எல்லாம் குறிக்கக்கூடியவர் புதன். அடுத்தது மூன்றாவது கிரகம் ராகு. ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர். எந்த விதமான செயல்களிலும் ஒருவர் பிரம்மாண்டமான எண்ணத்தையும் சிந்தனையும் ஆசையையும் முயற்சியையும் செய்வதற்கு ராகு தான் காரணம். இந்த ராகு கேதுவுல ராகு என்பவர் தலையையும் கேது என்பவர் வால் பகுதியையும் குறிக்கக்கூடியவர். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அதனாலதான் ராகுங்கிறது பாம்பின் தலையை குறிக்கும். ஒரு சின்ன பாம்பு எவ்வளவு பெரிய இரையை கூட எவ்வளவு பெரிய உயிரினத்தை கூட ஈஸியாக விழுங்கக்கூடிய சக்தி பெற்றது. 144 வருஷத்துக்கு பிறகு இந்த யோகம் வருதுன்னு சொல்றோமே, ஏன் அப்படின்னா புதன் பொதுவாக 30 நாள் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர். ஆனா இப்ப புதன் 77 நாட்கள் ஒரே ராசியில் இருந்து இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் 77 நாட்கள் புதன் ஒரே ராசியில் கும்ப ராசியிலேயே இருக்க போறார். கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். அங்கே புதன் பிப்ரவரி 3ஆம் தேதி 77 நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புதனையும் ராகுவையும் பார்க்க போறார். மிதுன ராசி என்பது புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம் கன்னின்னு 2 வீடு. அதுல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் கும்ப ராசியில் இருக்கும் புதனையும் ராகுவையும் பார்க்க போறாங்க. இதை விட இன்னொரு விசேஷமும் இருக்கு. குரு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்கிறாருன்னா, குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த புதனையும் ராகுவையும் பார்க்கிறார். இந்த புதனும் ராகுவும் அமர்ந்திருக்கும் வீடு சனியின் வீடான கும்ப ராசி. இந்த கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் அசுர வளர்ச்சியையும் வெற்றியையும். என்ன விஷயங்கள்ல இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு, எது நடக்கல, நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன் குருஜி, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த சிக்கலுமே சரியான பாட்ட காணோம். ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு தொடர்ந்து பிரச்சனை, அடி மேல அடி,
வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டத்தை நான் சந்திக்கல அப்படின்னு நினைத்தவர்கள் கூட உங்களோட திறமையாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டினாலும் நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதும் நீங்கள் படித்ததும் இந்த உலகமும் சமுதாயமும் குடும்பமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு கத்து கொடுத்ததை வைத்து எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் குருவின் பார்வை இந்த புதனுக்கு இருக்கிறது. குரு புதனின் வீட்டிலிருந்து பார்க்கிறார். 10ம் பத்தாததுக்கு பிரம்மாண்டமான எண்ணத்தையும் திட்டத்தையும் செயல்களை நிறைவேற்றுவதற்கு குருவுக்கு இந்த ராகுவின் ஆதரவும் கிடைக்கிறது. இந்த காலகட்டத்துல சிக்கலை சரி செய்யாம நம்ம எப்ப பிரச்சனையை சரி செய்வோம் அப்படிங்கிற முடிவோட தான் நீங்க இனி ஒவ்வொரு நாளையும் அணுகணும். 77 நாட்கள் என்பது பெரிய அளவுல உங்களுக்கு பயன் தரும். பொதுவா சில அரிய கிரக நிகழ்வுகள் 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், அல்லது 4 நாள் இருக்கலாம். ஆனால் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை 77 நாட்கள் இருக்கு. இது உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியாத சிக்கல்னு நீங்க நினைச்சதையும் ஊர் உலகம் சொன்னதையும் உங்க குடும்பம் சொன்னதையும் நீங்க எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டு மிக பெரிய அளவில் எல்லா சிக்கலையும் சரி செய்து வெற்றி கணக்கை தொடங்குவீர்கள். வெற்றி பாதையில் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணம் செய்யும் அமைப்பை இந்த 77 நாட்கள் உங்களுக்கு தரும். அப்படிப்பட்ட இந்த அற்புத கிரக சேர்க்கை யாருக்கு பலனை தருதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உறுதியாக தரும். வலிமை பெற்ற ராசி நீங்க. நேர்மையா இருந்தது தவறா, அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தது தப்பா அப்படின்னெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அரிய கிரக சேர்க்கை உங்களுக்கான வாழ்க்கையை தரும். இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் வாழும் ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த 77 நாட்கள் மட்டும் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து விலகி இருங்கள். உன்னால இது பண்ண முடியாது, உனக்கெல்லாம் இது கிடைக்காது, நீ போய் சிக்கிக்காத, நீ போய் மாட்டிக்காத, உனக்கு ஏன் இந்த வேலை, ஏற்கனவே நீ அதை செஞ்சு இதை செஞ்செல்லாம் மாட்டிக்கிட்ட, இதெல்லாம் பண்ணிதான் நீ சிக்கன, பத்தாதா அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள்ட்ட விலகிருங்க. போனை எடுத்தாலே நெகட்டிவா பேசுற நபர்களோட போன் காலை பிளாக் பண்ணிடுங்க. 77 நாள் தான், அதுக்கப்புறம் அவங்க பிளாக் எடுத்து விட்டுட்டு பேசிக்கலாம். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த திருப்பங்களையும் எந்தெந்த முன்னேற்றத்தையும் எந்தெந்த மாற்றத்தையும் தரும் அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா? அதைத்தான் இப்ப நம்ம 1 by 1 இதுல பார்க்க போறோம். இந்த சேனலை நான் இப்பதான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலை பார்க்கல அல்லது பார்த்தேன் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அற்புத கிரக சேர்க்கைகள், அரிய ராசி பலன்கள், கோவில் விழாக்கள், சில சூட்சும பரிகாரங்கள், சூட்சும வழிபாடுகள், ஜோதிடத்தில் நிறைய லாஜிக்லாம் இருக்கு. அந்த லாஜிக் போன்ற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்பிக்கையோடு நான் ஜெயித்திடுவேன், நான் வெற்றி அடைஞ்சிடுவேன், என் சிக்கல் சரியாயிடும். இந்த 77 நாட்கள் என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் என் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நான் நிச்சயமாக எல்லா விதமான துன்பம் துயரத்திலிருந்தும் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆதரவு உங்களோட வெற்றிக்கு இந்த வீடியோ உதவுங்கிற நம்பிக்கையோடு ஆம் அப்படின்னு பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வாட்ஸ்அப் வழியா பண்ணலாம், ஃபேஸ்புக் வழியாவோ, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியா ஷேர் பண்ணலாம். அல்லது நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம், ஃபேஸ்புக் குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணி உதவிகரமா இருக்கலாம். அதுக்கு வீடியோவுக்கு கீழே ஷேருங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கனாவே எல்லா ஆப்ஷன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உறுதுணையாகவும் இருக்க முடியும். எந்த விஷயத்திலும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் கொடுத்த வாக்கையும் சரி செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த யோகம் மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை தரப்போகுது. நம்ம வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை துரோகங்கள் இழைக்கப்பட்டாலும், நம்பிக்கை துரோகிகள் வரிசையாக வந்து நயமாக நம்மளை ஏமாற்றினாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மாறும். உறுதியாக கடவுள் நமக்கு ஒரு நல்ல பாதையை அமைத்து தருவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் வேதனையும் உங்களுடைய துன்பமும் உங்களுடைய கண்ணீரையும் துடைப்பதற்கு கடவுள் கண் திறந்து பார்த்து விட்டார். கடவுள் உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்து விட்டார். அந்த வாய்ப்பு தான் இந்த அற்புதமான 77 நாட்கள். விருச்சிக ராசியில விஷாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், நீங்க எதுல பிறந்திருந்தாலும் இந்த 77 நாட்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரும், முன்னேற்றத்தை தரும். ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய ஒரு டயலாக் இன்னைக்கு பொருந்தும்.
ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் கடவுள் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய, கடவுள் உங்களோட துணையாக பயணிக்கக்கூடிய 77 நாட்கள் என்னும் மிகப்பெரிய இந்த யோக காலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் வெற்றி படிகட்டுகளில் உங்கள் வாழ்க்கையை பயணிக்கவும் வைக்கும். உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். அந்த புதனை உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் வீட்டுல குரு பகவான் அமர்ந்து, அதுவும் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் வலிமையோடு சக்தியோடு அமர்ந்து பார்க்கிறார். 10ம் பத்தாததற்கு புதனோடு பிரம்மாண்டத்தையும் அசுர வளர்ச்சியும் ஒரு நொடி பொழுதில் ஒருவரின் வாழ்க்கையை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டுட்டு வரக்கூடிய வலிமை பெற்ற ராகுவும் அங்கே இணைந்து குருவின் பார்வையை பெறுகிறார். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சறுக்கல்கள், தயக்கம், தடை, தாமதம், குறுக்கீடுகள், நடக்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் மிக வேகமாக நடத்தி தரவும், அந்த தடைகளை நீக்கித் தரவும் கடவுள் கொடுத்த நாள் இந்த 77 நாட்கள். உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி யாரு? குரு பகவான். அது உங்களுக்கு தனஸ்தானம். தனஸ்தானத்திற்கு அதிபதி குரு, தனகாரகன் 12 ராசிக்கும் குரு. அப்படிப்பட்ட குரு உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான புதனை அவரது இன்னொரு வீட்டில் அமர்ந்து பார்க்கிறார். அப்ப உறுதியாக தன வரவு தாராளமாக இருக்கும். பண வரவு செலவில் இருந்த சிக்கல் சரியாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த கருத்து வேறுபாடுகள், மோசடிகள், அவமானங்கள், நீங்க ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கிய பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் தீர்த்து கொள்ளலாம். ஏன்னா உதவி செய்வதில் வல்லவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். கஷ்டம்னு போய் விருச்சிக ராசியை கேட்டுட்டா அவங்க தங்களால முடிஞ்ச உதவியை தன் சக்திக்கு மேல செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் ஏமாற்றி பயன்படுத்தி இன்னைக்கு உங்களை மீளா துயரில் ஆழ்த்தியவர்கள், உங்கள் சொத்தை அபகரித்தவர்கள், சொத்து பத்திரத்தை ஜாமீன் கேரண்டிக்கு வாங்கினவங்க அல்லது விலை உயர்ந்த பொருளை வாங்கினவங்க, பணத்தை வாங்கினவங்க, நைஸா பேசி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுல போடல, அல்லது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பெருகல, அல்லது அது லாஸ் ஆயிடுச்சுன்னா அது போன்ற சிக்கல்களையும் சரி செய்வதற்கு இந்த யோக காலம் உங்களுக்கு பயன்படும். அப்ப இந்த சக்தி வாய்ந்த அசுர வளர்ச்சியை தரும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அமைதியும், பிரிந்தவர்கள் வந்து சேருவதும் நடக்கும். குடும்பம் அமைதியா இருந்துட்டா வாழ்க்கையில் பாதி பிரச்சனை சரியாயிடும். குடும்பம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் முக்காவாசி பிரச்சனை சரியாயிடும். உங்கள் தொழில் வியாபாரம் பெரிய அளவில் வளரும். ஏன் லாபஸ்தானாதிபதியை பணத்தை குறிக்கக்கூடிய குரு பார்க்கும்போது பணம் அபரிமிதமா வரும். அப்ப வேலை இருந்தா அதுல இன்கிரிமெண்டோ ப்ரமோஷனோ கிடைக்கும். ஏதாவது அரியர் அமௌண்ட் வர வேண்டியது இருந்தா வரும். தொழில் வழியாக வரா கடன் வசூலாகும். தொழில்ல பெரிய அளவுல பணம் வரும். வியாபாரத்துல தேங்கி கடந்த சரக்குகள் எல்லாம் விற்று தீர்ந்து வியாபாரத்துல இருந்த மந்த நிலைமை மாறி வியாபாரம் சுறுசுறுப்படையும் விறுவிறுப்படையும். அப்ப இது வழியாக பணம் வருவதால் உங்களுக்கு கடனும் நிவர்த்தியாகும். உங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாமல் தத்தளித்துக் கொண்டு இருந்த உங்களுக்கு அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம். அப்ப வீடு கட்டும் யோகம், வீடு வாங்கும் யோகம், வீட்டு மனை வாங்கும் யோகம், தோட்டம் துறவு வாங்கும் யோகம். வண்டி வாகனம் இல்லையா வாங்கலாம், அல்லது இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு நம்ம புதுசா ஒரு வண்டி வாங்கலாம், அல்லது இன்னும் சௌகரியமான ஒரு காரை நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வண்டி வாகனத்தை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். கடந்த காலங்கள்ல வண்டி ரொம்ப வேலை வச்சுது, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி நிறைய செலவு வச்சுதுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த செலவுகளை எல்லாம் மீட் பண்றதுக்கும் அதனால் ஏற்பட்ட கடனை தீர்ப்பதற்கும் உங்கள் வண்டி வாகனமே உதவி செய்யும். அதில் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். நான் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யறேன், கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கிடைக்கும். ஏன்னா ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான புதனை குரு பார்க்கிறார். அப்ப எங்கேயோ போய் யாருக்கிட்டயோ வேலை கேட்டிருந்தோம், அவங்க வழியா ஒரு வேலை கிடைக்கலாம், அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து வேலை கிடைக்கலாம், ஏற்கனவே அப்ளை பண்ணின ஜாப் இப்ப உங்களுக்கு கிடைக்கலாம், இன்டர்வியூ இப்ப கூப்பிடலாம், அல்லது ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட் வரலையா, ஆனா இப்ப திடீர்னு நீங்க எதிர்பாராத ஒரு நிறுவனத்துல இருந்து நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, இப்ப அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலாம். அரசு தேர்வுகள்ல எக்ஸாம் எழுதி இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிப்ளை கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த யோக காலம் இருக்கும். அப்ப குரு வந்து புதனை பார்ப்பதால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையில் இந்த சிக்கல் சரியாகும். கணவன் மனைவி பிரிந்து இருந்தால், கருத்து வேறுபாடால் விலகி இருந்தால் மீண்டும் ஒன்றிணையும் வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் சார்ந்த நீதிமன்ற வழக்குகள் முடிவடையும்.
உங்களுடைய குழந்தை பாக்கிய ஆசை உங்களுக்கு நிறைவேறும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை நீங்கும். குழந்தைகளுக்கு நீங்க எதை செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை செய்யலாம். நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அது பாதியில நின்று போச்சு, அது பினான்ஸ் காரணத்தினாலேயோ வேற எந்த காரணத்தினால பாதியில் நின்ற வீட்டு பணிகள் இப்பொழுது வேகம் எடுக்கும் ஒரு அற்புத காலமாகவும் இருக்கும். அதற்கான அனைத்து சிக்கலையும் தீர்த்து கொள்ளும் காலமாகவும் இந்த யோக காலம் இருக்கும். அதே மாதிரி பணம் சார்ந்த எல்லா விதமான சிக்கலும் சரியாகிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் ஏற்படும். நமக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரணும், நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நம்பிக்கை வரணும்னா நமக்கு நல்ல மன உறுதி வேணும், குடும்பத்தின் ஆதரவு வேணும், பணம் சரியாக இருக்கணும், நம்ம மனசும் நிம்மதியாக இருக்கணும். இது எல்லாவற்றையும் தருவதற்கான ஒரு அற்புதமான கிரக அமைப்புனா அது இந்த காலகட்டம். அப்ப புதுசா வீடு வாங்கணும், வீட்டு மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், புதிதா தொழில் தொடங்கணும், வியாபாரம் தொடங்கணும், வேலை மாறணும், படிக்கிறதுக்கு எங்கேயாவது வெளிநாடு போகணும், அல்லது நல்ல கோர்ஸ்ல நல்ல காலேஜ்ல சேரணும். இந்த எல்லா விதமான எண்ணங்களும் ஆசைகளும் திட்டங்களும் முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு சேர நடக்கும் உன்னதமான காலகட்டம். உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குங்கிறத நீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதன்படி முக்கிய முடிவு எடுக்கணும். நம்மளோட பிறந்த கால ஜாதகத்தின் ஆய்வும் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனும் ரொம்ப அவசியம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம அலுவலகத்துல ஜாதகத்தை அனுப்பியும் நீங்க சரியான பலன்களை தெரிந்து கொண்டு அதன்படி இந்த யோகத்தை ஆக்டிவேட் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அசுர வளர்ச்சி கூட ரொம்ப அசால்ட்டாக கிடைப்பதற்கு இந்த யோகம் பயன் தரும். விருச்சிக ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏமாந்து போனீர்களோ, எதையெல்லாம் செய்ய முடியாமல் நீங்கள் தத்தளித்தீர்களோ, எதிலெல்லாம் உங்களுக்கு தடை இருந்ததோ அதை அனைத்தையும் நீங்க லிஸ்ட் பண்ணி இப்ப 1 by 1 சரி செஞ்சுக்கீங்க. கடவுள் முடிவு செஞ்சிட்டார் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையையும் ஒரு அமைதியான ஒரு மன நிம்மதியான குடும்பத்தையும் தரணும்னு. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை கட்டமைப்பதற்கு உங்களோட முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப சரியான முயற்சி இருந்தால் கிரக அமைப்பும் யோகமும் தசாபுத்தியும் சிறப்பாக இருக்கும் பொழுது இதைவிட அதிக பலன்கள் வேகமாகவும் விரைவாகவும் கிடைக்கும். எப்பவுமே விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில எந்த சிக்கல் வந்தாலும், எந்த முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் தவித்தாலும், அல்லது எந்த ஒரு ஆலோசனையும் உங்களை குழப்பினால் நீங்க அப்பொழுது பாம்பன் சுவாமிகள் பிரத்யேகமாக உங்களுக்காகவே அருளிய அந்த அற்புதமான சஸ்திர பந்தத்தை உங்களோட வீட்டு பூஜை அறையிலோ அல்லது அலுவலகத்திலோ தொழில் செய்யும் இடத்திலோ வியாபாரம் செய்யும் இடத்திலோ வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். எந்த இடத்துலலாம் முடிவெடுக்க முடியல, எந்த இடத்துலலாம் யோகம் ஆக்டிவேட் ஆகல, எந்த இடத்துலலாம் என்னுடைய புண்ணிய பலன்கள் வேலை செய்யல, என்னோட தான தர்மங்கள் வேலை செய்யலன்னு நீங்க தவிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த சஸ்திர பந்தத்தை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு இடியாப்ப சிக்கலை கூட எளிமையாக தீர்க்கும் ஒரு ஆலோசனை கிடைக்கும், ஒரு அட்வைசர் கிடைப்பார். அது இந்த சஸ்திர பந்தத்தால் நடக்கும். பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த சஸ்திர பந்தம் என்பது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியது. அப்ப அந்த சஸ்திர பந்தத்தை இந்த யோக நாளில் நீங்கள் பூஜிக்கும் பொழுது உங்களுக்கான யோகங்கள் வேகம் எடுக்கும், விரைவாக நடக்கும். நம்ம அலுவலகத்திலையும் தொடர்பு கொண்டு இந்த சஸ்திர பந்தத்தை பெற்று அதை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உன்னதமும் உறுதியான வெற்றியும் நிரந்தரமான புகழும் நீடித்த வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நிறைய விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் பெரிய அளவிலான துன்பத்திலும் துயரத்திலும் இருக்காங்க இந்த காலகட்டத்துல. அவங்க எல்லோருக்குமே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேருங்கிற அந்த பட்டனை அழுத்தி நீங்க ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணி அவர்களோட வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்க உதவியாக இருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.